உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மதுரை வரதராஜ பெருமாள். இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, குரு பகவான் முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார். அந்த வகையில அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போறார். உச்ச வீட்டுக்கு வர்றாரு, குரு வர்றாருன்னா முழு சுபகிரகம் பலம் பெறாருன்னு அர்த்தம். அவர் பலம் பெறும்போது எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில இந்த ஆண்டு சிறப்பா இருக்குன்றத நான் முதவே சொல்லிக்கிறேன். நம்ம இன்னும் துல்லியமா அ வி நம்மளோட காணொளியில ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். குருவோட நிலை என்னவா இருக்கு? ஏனைய கிரகங்களோட நிலைகள் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். தாயுள்ளம் கொண்ட வணிக திறனுக்கு பெயர் போன கடகராசிக்காரர்கள் யாரோடையும் அன்பு பாராட்டக்கூடிய சிறப்பான பண்புகள் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல பல நல்ல மாற்றங்கள், உச்சகட்ட வெற்றிகளை நீங்க அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டா இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லப் போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய யோகத்த தரக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் உங்க ராசியில தான் உச்சமே பெறுறாரு. ஸோ ராசியில வந்து குரு அமரும்போது வந்து வனவாசம், இருக்க வேலை போயிரும் அது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நீங்க அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கிறாதீங்க. கடக ராசிக்கு குரு நல்லவர். அவர் வந்து உங்க ராசியில அமர்றாருன்னா, உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வரப்போகுது. உங்களுடைய பாசிட்டிவிட்டி உங்களோட இல்லாம, உங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், உங்க வீடு, உங்க தொழில் ஸ்தானம், உங்களுடைய நெருங்கி பழகக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது மூலியமா உங்க கூட இருந்தாலே சந்தோஷமா இருக்குங்கன்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு, எல்லாரும் உங்கள ஆல்ரெடி வந்து கடக ராசிக்காரர்களுக்கு அந்த பண்பு அதிகமாவே உண்டு. எல்லாத்தையும் ஈஸியா ஈர்த்துருவாங்க. தன்னுடைய நடவடிக்கையினால, செயல்கள்னால, நற்பண்புகள்னால. இன்னும் அது மெருகேற போகுது அப்படின்றது தான் இந்த ஆண்டுல நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். அந்த வகையில கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் அதிர்ஷ்டங்கள் அள்ளி வழங்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில வந்து அமரப் போறார். மீண்டும் சொல்றேன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரப்போறாரு. அதாவது குரு வந்து ஒரு ராசிக்கு வர்றாருன்னா 12 ஆண்டுகள் எடுத்துக்குவார். இப்போ 12 ஆண்டுகள் கழிச்சு திரும்ப குரு பகவான் வந்து உங்க ராசியில அமரப் போறாரு. அப்படின்னும்போது உங்களுக்கு யோகங்கள அள்ளி வழங்க இந்த 2026ஆம் ஆண்டு தயாரா இருக்கு. நீங்களும் அதுக்கு ரெடி ஆயிக்கங்க. இனிமே வந்து நீங்க வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னா தூண்டில்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதில்ல. நீங்க பாத்திரம் எடுத்துட்டு போங்க. கடல்ல இருந்து மீன் துள்ளி வந்து உங்க பாத்திரத்துல விழுந்துரும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு சிறப்பான ஆண்டு தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு. குரு வந்து அமர்ந்துட்டா போதுமாங்க, நல்லது நடந்துருமா அப்படின்னா, கண்டிப்பா சொல்லலாங்க. கண்டிப்பா நடக்கும். அதாவது குரு உச்சம் பெறாரு அப்படின்னா, அவர் வந்து யாருன்னா முழு சுபகிரகம். இருக்கிறதுலே உச்சபட்சமான சுபகிரகம் யாருன்னா குரு பகவான் தான். ஒரு நல்லவர் பலம் பெறுறது எல்லாத்துக்குமே நல்லது. நம்ம ராசிக்குன்றத தாண்டி உலகத்துக்கே நல்லது. அப்படின்ற இடத்துல உங்களுக்கு அவர் எவ்வளோ சிறப்புரை செய்வார்ன்றத நீங்க யோசிச்சு பார்த்துக்கங்க. இந்த அளவுக்கு குரு வந்து மிக சிறந்த ராஜயோகங்கள், அதியோகங்கள் எல்லாம் உங்களுக்கு குடுக்க போறாரு. கண்டிப்பான முறையில இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பா இருக்கும். அதாவது உங்களுடைய எடுக்கிற முயற்சிகள், ஒரு சுபகாரியம், திருமணம் திருமணம்லாம் கண்டிப்பான முறையில இந்த 2026ஆம் ஆண்டுல நீண்ட நாள் தடைபட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி திருமண வாழ்க்கையை குடுக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு போறாரு. 7ஆம் இடத்து அதிபதி திரிகோணம் ஏறுறதுன்றது ஒரு சிறப்பு. ஜோதிட விதிப்படி 7ஆம் இடம்ன்றது கேந்திரஸ்தானம், திருமண ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு போறது ரொம்ப சிறப்பான அமைப்பு. அப்ப ஸ்ட்ராங்கா நடக்கும். கேந்திராதிபதி திரிகோணம் போறாருன்னா, கண்டிப்பான முறையில உங்களுடைய முயற்சிகள் வெற்றி ஆகும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாம, அந்த சனி பகவான் 9ஆம் இடம்னு சொல்றேன் இல்லையா? அது வந்து மீன ராசி. உங்க ராசிக்கு 9ஆம் இடமா வரக்கூடியது மீன ராசி. அந்த மீன ராசி வந்து குரு பகவானுடைய வீடு. உங்க ராசியில உச்சம் பெறாரு இல்லையா? உங்களுடைய பாக்கியநாதன். அவருடைய வீடு, உங்களுடைய பாக்கியஸ்தானம். உங்க பாக்கியஸ்தானத்துக்கு போய் சனி பகவான் உட்காரும்போது, இங்க உங்க ராசியில இருந்து குருவுடைய பார்வை வந்து அங்க மீன ராசியில விழுகப் போகுது. மீன ராசியில விழுகுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பார்வை கிடைக்கப் போகுது. அதாவது உங்களுடைய திருமண வாழ்க்கைய குடுக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப் போகுது. அப்படின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பத்தில சு திருமண வாழ்க்கை திருமணம் நடந்தவங்களுக்கு குடும்பத்தில இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரிவினைகள், சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில ஒற்றுமை ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாம, முன்னாடியே சொன்ன மாரி திருமண தடை, சுபகாரியங்கள் நடத்துறது, சுபகாரியங்கள்ன்றது வீடு, மனை வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அ புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிறது. இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து குருவும், சனியும் சேர்ந்து உங்களுக்கு குடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டா இருக்கும் அப்படின்றதுல எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. அது போக 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. அவர பத்தி நீங்க வொரி பண்ண வேண்டிய மன்னிக்கணும். 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்காங்க. கேது வந்து 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல இருக்கும்போது தெய்வ பலத்த குடுப்பாரு. உங்க வாக்குக்கு உங்களுடைய நீங்க சொன்னபடி பலிக்கும், நடக்கும். உங்க வாக்குக்கு மரியாதை கிடைக்கும். இதெல்லாம் குடுத்துருவாரு. அதுபோக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து குருவுடைய தொடர்போட தான் இருக்காரு. அவர் வந்து புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு. அதுக்கு அடுத்து சதய நட்சத்திரம் வருவாரு ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் மட்டும். இந்த ஆண்டு முழுமையா வந்து அவர் வந்து க கும்பராசி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் வந்து அதுக்கு அடுத்ததா வந்து உங்க ராசிநாதனுடைய, பாக்கியநாதனுடைய குருவுடைய சாரத்திலே வந்துருவாரு. ஸோ எல்லா வகையிலயும் அசுப கிரகங்களும் சரி, சுப கிரகங்களும் சரி உங்களுக்கு சிறப்பான யோக பலன்கள குடுக்க போறாங்க.
அதுக்கு அடுத்ததா எல்லாமே கோச்சார கிரகங்கள் சரியா இருக்கு, வெற்றிகரமா இருக்கு, உங்க வெற்றிக்கு உதவியா இருக்குன்றத தாண்டி உங்கள உச்சகட்ட வெற்றியாளர் ஆக்குறதுக்கு தயாரா இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் பக்தி ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சங்கடங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள், தடைகள், விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தகர்த்தெறியறதுக்கு வழிபாடும், பக்தியும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில கடகராசிக்காரர்கள் அ மகாலட்சுமி வழிபாட தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்கள தேடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களால முடிஞ்ச உதவிகள இயலாதவங்களுக்கு, அதாவது ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, பசியில இருக்கவங்களுக்கு, தேவை இருக்கவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள செய்யுங்க. அது எதுவாயினும் அது வந்து நீங்க உங்களுக்கு உங்களோட புண்ணியத்த சேர்த்துக்கிற மாரி, அந்த புண்ணியமும் நம்மள காத்து வரும் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த யோகத்த குடுக்க போகுது. இந்த ராசி, அந்த ராசின்றத தாண்டி எல்லா ராசிக்குமே 2026ஆம் ஆண்டு ஒரு யோக காலம் அப்படின்றது உச்சபட்சமான வெற்றிகளையும், ஜாக்பாட் யோகங்களையும் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நம்ம வந்து அடிச்சு சொல்ல முடியும். அதுக்கான காரணங்கள் நம்ம முன்னயே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்ச பலம் பெறப் போறாரு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில சனி பகவான் வந்து அமரப் போறாரு. ஸோ அந்த ஆண்டு கிரகங்கள்ல அதிகமான காலங்கள் ஒரு ராசிக்கு மீண்டும் வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, சனி, நம்ம ஒரு குரு இவங்க தான். ஸோ இதில வந்து சனி வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ராசிக்கு வந்து அவர் உச்ச பலம் பெறுறது. தன்னோட உச்ச வீட்டுக்கு வந்து கடக ராசிக்கு வந்து தன்னோட நட்பு வீடு. கடக ராசி வந்து குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. ஸோ அங்க தான் அவர் உச்ச பலம் அடையறாரு. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு. அதாவது எல்லோரோட மனசுலயும் வந்து அமைதியும், சாந்தியும், நிம்மதியையும் குடுக்கக்கூடிய விஷயத்த குரு பகவான் செய்யப் போறாரு. ஸோ அதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த குரு பகவான் வந்து நம்ம தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றத தாண்டி உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பதட்டங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் தீர்க்கப் போறாரு. அது மட்டும் இல்லாம இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் இதனால வந்து நெறைய பேர் துன்பப்பட்டுட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. வறுமையினால கூட சில நாடுகள்ல வந்து சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாமே கூட மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. இந்த தசாப்தம், இந்த 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த காலத்தில, இந்த 2026ஆம் ஆண்டு மிக சிறந்த உன்னதமான ஒரு யோகமான ஆண்டு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. காரணம் குரு பகவான் உச்ச ஸ்தானத்துக்கு வர்றது தான். இதுக்கு அடுத்ததா குருவுடைய பயணங்களும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அடுத்தடுத்த ஆண்டுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல நிலைக்கு தான் வர்றாரு. அசுப கிரகங்கள செயல்பட முடியாத அளவுக்கு தடுக்கிற நிலையில குரு பகவான் இருந்துட்டே தான் இருக்க போறாரு. ஸோ குரு தான் இன்னைக்கு நம்ம ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டோட ஹீரோ குரு பகவான் தான். குருவால சிறப்பு பலன்கள பெறக்கூடிய ராசிகள் எல்லா எல்லா ராசிகளையும் தாண்டி நான் எல்லாருக்குமே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு நல்லவன் உச்சம் பெற்றா எல்லாத்துக்கும் நல்லதுங்க. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆகட்டும், தீராத பிரச்சனைன்னு நெனச்சிட்டு இருக்கலாம். ஒருத்தர் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் இதுலருந்து எப்படி மீள போறேன் அப்படின்னு நெனச்சு பயந்துகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்ல இதுல இந்த 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 சிக்கல்ல இருந்து நான் எப்படி மீள போறேன்னு தவிச்சிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்குமே விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கு. இந்த ஆண்டுல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா நல்ல முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகள குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் இப்ப நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோச்சார அடிப்படையிலான கிரக நிலைகள். கோச்சார கிரகங்கள் வந்து இப்ப உங்க ராசிக்கு குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான பலன்கள் சொல்லியிருக்கோம். இது வந்து கோச்சாரம் ஒரு பக்கம் அப்படின்னாலும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "என்னங்க நீங்க YouTubeல வந்து நெறைய அப்படி சொன்னீங்க, நல்லது சொன்னீங்க, அது சொன்னீங்க, இது சொன்னீங்க. பெருசா ஒண்ணும் ரியாக்ட் ஆகலையே!" அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களோட தனிப்பட்ட சுய ஜாதகம். சுய ஜாதகத்துல அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகள், அவங்களுடைய லக்னம், ஏன் அவங்களுடைய அந்த பிறந்த நேரத்துல அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகச் சூழல்கள், இதெல்லாம் பொறுத்து பலன்கள் கண்டிப்பான முறையில மாறுதல் இருக்கும். ஸோ, அப்ப நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னா, சுய ஜாதகத்தையும் எடுத்துக்கிறணும், கோச்சாரத்துல தற்காலத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதையும் எடுத்துக்கணும். 2யும் கலந்து தான் இன்னும் சொல்லணும்னா, ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 3 நிலைகள்ல இயங்கக்கூடியது. விதி, மதி, கதி அப்படின்ற நிலைகள்ல இயங்கக்கூடியது. இதுல விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில நம்ம 12 ராசிகள்ல ஒரு ராசி நம்ம லக்னமா வரும். அந்த ராசிய அடிப்படையில வச்சு சொல்ல வேண்டியது முதன்மையான விதி. அதுக்கு அடுத்ததா மதி. அதாவது நம்ம சந்திரன் இப்போ இந்த கோச்சார பலன்கள் சொல்றோம் இல்லையா? உங்க ராசியில உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு எந்த ராசி வந்திருக்கோ, அந்த ராசிய சுத்தி கிரகநிலை எப்படி இருக்குன்றத வச்சு சொல்றது மதியின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். அடுத்ததா கதி. சூரியன். சூரியன வச்சு சூரியனுக்கு உங்களுடைய நீங்க பிறந்த நேரத்துல உங்களுடைய ஜாதக கட்டத்துல சூரியன் எங்க இருக்காருன்னா, அவர சுத்தி எப்படி கிரகங்கள் இருக்கு அப்படின்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இப்படி விதி, மதி, கதி இந்த 3 நிலைகளும், கோச்சார நிலைகளும் எடுத்து, தசாபுத்திகளையும் எடுத்து, உங்களுக்கு சாதக பாதங்கள ஆய்வு பண்ணி, இன்னும் டீட்டெயிலா நீங்க உங்களுக்கான பலன்கள தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அந்த மாரி யாருக்கெல்லாம் உங்களோட எதிர்காலத்த பத்தின துல்லியமான பலன்கள் தேவைப்படுமோ, அவங்க நிச்சயமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்டுதல் குடுக்க தயாரா இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டா இருக்கும்ன்றத மீண்டும், மீண்டும் அழுத்தமா சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.